channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ask யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ask அப்படினா கேளு. இது வந்து தெரியும் தானே, askங்கிறது ஒரு மெயின் verb தான். அது வந்து அர்த்தம் என்னது? கேக்குறது, கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ என்ன நடந்ததுன்னு அவங்க கிட்ட கேளு. அடுத்து ஏதாவது உனக்கு தேவைன்னா என்கிட்ட கேளு. அடுத்து நான் வந்து அவங்க கிட்ட கேட்க போறேன். அந்த கேக்குறது அதுக்குதான் நம்ம ask யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ பாருங்க, போய் அவங்க கிட்ட கேளு. நம்ம சொல்லுவோம்ல, என்ன நடந்ததுன்னு போய் அவங்க கிட்ட கேளு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. இது எப்படி கேக்குறது பாருங்க. போய் ஒரு செட்டு, போய் அவங்க கிட்ட கேளு அடுத்த செட்டு. இதுல வந்து சப்ஜெக்ட் வரல. சரியா? போய் அவங்க கிட்ட கேளு. அவங்க கிட்டங்கிறது என்னது? அது வந்து ஆப்ஜெக்ட். சரியா? அப்ப இதுல வந்து சப்ஜெக்ட் வரல. இப்போ போய் அவங்க கிட்ட கேளுன்னா ஃபியூச்சரை மேக் பண்ணி தான் நம்ம சொல்றோம். ஓகே, போய் அவங்க கிட்ட கேளு. இன்னும் அந்த செயல் நடக்கல, இனிமேல் தான் நடக்க போகுது. அப்படி சொல்லும் போது இல்ல சப்ஜெக்ட் வரல. சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அங்க நம்ம வந்து சப்ஜெக்ட் அடுத்து ஃபியூச்சரை மேக் பண்ணி பேசுறதுக்கு வில் சேர்ப்போம். அதுக்கு அடுத்து இந்த வெர்ப் சேர்ப்போம். அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட் சேர்ப்போம். ஆனா இங்க வந்து என்னது? சப்ஜெக்ட் வராத பட்சத்துல அத வந்து பிரசன்ட்லயே எழுதிடலாம். ஓகே, அப்போ போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. கோ போட்டு அண்ட் இன்னொன்னு என்னது? அவங்க கிட்ட கேளு. அப்போ வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ask, அவங்க கிட்ட அப்படின்னா him. ஓகே, அப்போ போய் அவங்க கிட்ட கேளு அப்படின்னா go and ask him. go and ask him. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போய் அம்மா கிட்ட கேளு. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு தெரியணும்னா போய் உன் அம்மா கிட்ட கேளு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்போ போய் உன் அம்மா கிட்ட கேளுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? போய் போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அடுத்து and போட்டுட்டு உன் அம்மா கிட்ட கேளு. அப்போ கேக்குறதுக்கு ask your mom. ஓகே ஓகே, அப்போ போய் அம்மா கிட்ட கேளு அப்படின்னா go and ask your mom. ஓகே, go and ask your mom. இது போய் ஒரு நேம் மென்ஷன் பண்ணி போய் ராஜா கிட்ட கேளு அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? go and ask ராஜா. ஓகே, அந்த your mom இருக்குல்ல, அந்த இடத்துல யாரை நீங்க மென்ஷன் பண்றீங்களோ அவங்களே எழுதினா போதும். அடுத்து பாருங்க, நான் போய் அவகிட்ட கேக்குறேன். நான் போய் அவகிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. கேக்குறேன் பிரசன்ட்னாலும் அது என்னது? நம்ம ஃபியூச்சரை மீன் பண்ணி பேசுறேன். நான் போய் அவகிட்ட கேக்குறேன், கேட்பேன் அப்படின்னு சொல்றது. அப்போ ஃபியூச்சரை மீன் பண்ணி பேசுறதுனால இங்க வந்து என்னன்னா சப்ஜெக்ட் வந்திருக்கு பாருங்க. நான் போய், நான் போ, என்ன வந்து மென்ஷன் பண்ற. சரியா? நான் சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதனால இங்க என்ன சேர்க்கணும்? சப்ஜெக்ட் அடுத்து வில் சேர்த்து பேசுவோம். இங்க ஃபியூச்சரை மீன் பண்ணாலும் இங்க சப்ஜெக்ட் வரல. அதனால பிரசன்ட்ல அப்படியே எழுதி இருக்கும். சரியா? அப்ப இங்க சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ வந்திருக்கு. ஒண்ணு வில் சேர்க்கணும். ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். ஓகே, சப்ஜெக்ட் அடுத்து வில், அடுத்து நான் போய், இது ஒரு செட். போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. ஓகே, அடுத்து அண்ட் இன்னொன்னு நடக்கு. அவகிட்ட கேக்குறேன் அண்ட் அடுத்து ஆஸ்க். கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஆஸ்க். அவகிட்ட அப்போ ஹர். ஓகே, அப்போ நான் போய் அவகிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I will go and ask her. Okay, I will go and ask her. Okay, next பாருங்க, என்கிட்ட எதுவும் கேட்காத அவகிட்ட கேளு. நம்ம சொல்லுவோம்ல, என்கிட்ட எதுவுமே கேட்காத அவளை கேளு. இந்த மாதிரி சொல்லுவோம் தானே. அது எப்படி சொல்றது பாருங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதே. அப்போ இதுல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. என்கிட்ட எதுவும் கேட்காத, அந்த கேட்கிற ஆளே வேற, அவங்கள மென்ஷன் பண்ணல. சோ என்கிட்ட இது வந்து ஆப்ஜெக்ட் வரும். அப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படிங்கிறதுக்கு இதுல வந்து சப்ஜெக்டே கிடையாது. சோ வெர்ப தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அந்த வெர்பும் பாருங்க கேட்காதே அப்படின்னு நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப என்ன? டோன்ட் போடணும் தானே நெகட்டிவ்க்கு. டோன்ட் அடுத்து கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க். டோன்ட் ஆஸ்க் அப்படின்னா கேட்காதே. ஓகே, யார்கிட்ட? என்கிட்ட. அப்போ மீ. அடுத்து எதுவும், எனிதிங். ஓகே, அப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னா டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங். டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங். அடுத்து அவகிட்ட கேளு. என்கிட்ட எதுவும் கேட்காத அவகிட்ட கேளு. அப்போ கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க், அவகிட்ட. அப்போ ஹர். ஓகே, ask
என்கிட்ட எதுவும் கேட்காத, அவகிட்ட கேளுன்னு சொல்றதுக்கு don't ask me anything, ask her. ஓகே. நெக்ஸ்ட் நான் பிறகு கேக்குறேன். நம்ம சொல்றோம்ல நான் அதை பத்தி பிறகு கேக்குறேன் அப்படின்னு. அப்போ நான் பிறகு கேக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? பிறகு கேக்குறதுக்கு. அப்போ பிறகு இனிமேல் தான் நடக்க போகுது தான் ஃபியூச்சரை மீன் பண்ணி பேசுறோம். அப்ப எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா ஐ, அடுத்து ஃபியூச்சருக்கு வில் போடுவோம், அடுத்து கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஆஸ்க், அடுத்து பிறகுனா லேட்டர். ஓகே. அப்போ நான் பிறகு கேக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் ஆஸ்க் லேட்டர், ஐ வில் ஆஸ்க் லேட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவகிட்ட கேட்டியா, அவ என்ன சொன்னா? நம்ம சொல்லுவோம், நம்ம கேட்போம் தானே, நீ இத பத்தி அவகிட்ட கேட்டியா, அவ அதுக்கு என்ன சொன்னா, அந்த மாதிரி கேட்போம் தானே. அப்போ எப்படி கேட்கலாம்? நீ அவகிட்ட கேட்டியா, அவ என்ன சொன்னா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ அவகிட்ட கேட்டியா இத கேட்போமா? இது எப்படி கேக்குறது? கேட்டியா என்னது? பாஸ்ட் மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே. அப்போ முடிச்சு போனதை பத்தி பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேக்குறது கேட்டியான்னு. அப்ப அதுக்கு did சேர்ப்போம் தானே. did, அடுத்து சப்ஜெக்ட் you, அடுத்து verb கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ask. நம்ம பாஸ்ட் பத்தி பேசும்போது இங்க did வந்திருக்கனால இங்க ask, verb வந்து present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அடுத்து அவகிட்ட her. நீ அவகிட்ட கேட்டியா அப்படின்னா did you ask her. இது நீ மீரா கிட்ட கேட்டியா அப்படின்னா இல்ல ஒரு நேம் வந்துச்சுன்னா did you ask மீரா. ஓகே, did you ask மீரா. அடுத்து என்ன கேட்டியா? அவ என்ன சொன்னா. நீ அவகிட்ட கேட்டியா, அவ என்ன சொன்னா. அப்போ சொன்னாள் முடிச்சு போனதை பத்தி தான் இதுலயும் கேக்குறோம். சரியா? பாஸ்ட பத்தி கேக்குறோம். இன்னொன்னு என்னன்னா பாருங்க, அவ என்ன சொன்னாள். என்ன WH क्वेश्चन வந்திருக்கா? அப்ப என்ன அத ஃபர்ஸ்ட் எழுதணும். what. அடுத்து what எழுதியாச்சா? அதுக்கு அப்புறம் தான் இந்த பாஸ்டுக்கு நம்ம என்ன போடுவோம்? did போடுவோம். அடுத்து சப்ஜெக்ட் என்ன? அவள், அவள்னா she. அடுத்து verb என்ன? சொன்னாள், சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. ஓகே. அப்போ அவ என்ன சொன்னா அப்படின்னா what did she say. ஓகே, what did she say. அப்போ நீ வந்து அவகிட்ட கேட்டியா, அவ என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி சொல்லலாம்? did you ask her. அடுத்து what did she say. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவகிட்ட கேட்க மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல நான் அவகிட்ட அதை பத்தி கேட்க மறந்துட்டேன், இந்த மாதிரி சொல்லுவோம் தானே. அப்ப இது எப்படி எழுதலாம்? கேட்க மறந்துட்டேன். அப்போ முடிச்சு போனதை பத்தி நம்ம பேசுறோம். சரியா? பாஸ்ட் முடிச்சு போனதை பத்தி. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா ஐ, அடுத்து என்ன? இங்க பாருங்க, அவகிட்ட கேட்க ஒரு வெர்ப் வந்திருக்கு, இன்னொரு வெர்ப் மறந்துட்ட, ரெண்டு வெர்ப் வந்திருக்கு. அப்ப இல்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன்னு எழுதணும். மறந்துட்ட, மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget, அதோட பாஸ்ட் forgot. I forgot, நான் மறந்துட்டேன் இல்ல நான் மறந்தேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து என்ன? இன்னொரு வெர்ப் வந்திருக்கு ask, கேக்குறது. ஓகே, கேட்க. இப்போ ஒரு வெர்ப் வந்திருக்கு, இன்னொரு வெர்ப் வரும்போது மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துலயுமே இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல தான் எழுதணும்னு கிடையாது. இன்ஃபினிட்டினா டு போட்டு அந்த வெர்ப் அப்படியே எழுதுறது, இதுதான் இன்ஃபினிட்டி. ஆனா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல தான் எழுதணும்னு கிடையாது. சிலது வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் ஜெரவுண்ட்லயே எழுதுவோம். சரியா? அப்ப அந்த கேட்க, எழுத, படிக்க, தூங்க இந்த உச்சரிப்புகள்லாம் நம்ம மேக்ஸிமம் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ ஒரு வெர்ப் வந்திருக்கு, இன்னொரு வெர்ப் வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுவோம். அப்போ I forgot to ask. அடுத்து அவகிட்ட her. ஓகே. அப்போ நான் அவகிட்ட கேட்க மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I forgot to ask her. ஓகே, I forgot to ask her. நெக்ஸ்ட், நான் அவர்களிடம் கேட்க மாட்டேன். நெகட்டிவ்ல சொல்றேன். மாட்டேன், மாட்டேனாலே நம்ம ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்றது. நான் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நெகட்டிவ்ல சொல்றது. ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்ப இதை எப்படி எழுதுறது? பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன வரணும்? மாட்டேன், அதுக்கு won't போடுவோம் தானே. won't. அடுத்து கேட்க, இங்கேயும் கேட்க இங்கேயும் கேட்க. அப்ப ரெண்டுக்குமே நம்ம வந்து இத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதிருக்கோம், இத வந்து நம்ம சாதா வெர்ப் அட்டி எழுத போறோம். ஏன்னா இங்க வந்து என்னது? ரெண்டு வெர்ப் வந்திருக்கு. அப்ப ஒண்ணு வந்து நம்ம அப்படியே எழுதிருக்கோம், இன்னொன்னு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதிருக்கோம். இங்க வந்து வெர்ப் ஒன்னே ஒண்ணுதான் வந்திருக்கு. சோ அத அப்படியே எழுதணும். சரியா? அடுத்து அவர்களிடம், அவர்களிடம்னா them, இது வந்து ஆப்ஜெக்ட். சரியா? அவர்கள் அப்படின்னா சப்ஜெக்ட், ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள
மென்ஷன் பண்றது, மற்றவங்களை மென்ஷன் பண்றது. அப்ப தே அவர்கள், இது வந்து சப்ஜெக்ட். இதோட ஆப்ஜெக்ட் ஃபார்ம் தான் என்னது? them. ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்றது. அவர்களை, அவர்களிடம், இந்த மாதிரி சொல்லும் போது ஓகே them. அப்போ நான் அவர்களிடம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I won't ask them. I won't ask them. ஓகே. நெக்ஸ்ட், நீ ஏன் அவனை பத்தி என்கிட்ட கேக்குற? நம்ம கேட்போம்ல, நீ ஏன் அவனை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, என்கிட்ட கேக்குற அப்படின்னு. இத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் எழுதலாம். ஓகே, நம்ம இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதுமா? பாருங்க எப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் WH क्वेश्चन வந்திருக்கு, அதனால அதை அப்படியே எழுதணும். ஏன்னா why, ஏன் why. ஓகே, அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் படி நம்ம வந்து be verb am, is, are இந்த மூணுல ஒண்ண யூஸ் பண்ணி தான் கேட்போம். சப்ஜெக்ட் பொறுத்து. சப்ஜெக்ட் என்ன? நீன்னு வந்திருக்கு, நீனா யூ, யூ வந்திருக்கனால இங்க ஆர் யூஸ் பண்ணி தான் கேட்போம். சரியா? WH வந்திருக்கனால அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து be verb, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து என்ன வரணும்? verb. verb எது? என்கிட்ட கேட்கிறாய், அந்த கேட்கிற செயல். கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ask. கூட என்ன சேர்த்து பேசுவோம்? ing. ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ்னாலே verb கூட ing. அடுத்து என்கிட்ட, என்கிட்டனா மீ. அடுத்து யார் பற்றி? அவனை பற்றி, அந்த பற்றி அதுக்கு about போட்டுட்டு அவனை அதுக்கு him. ஓகே, அப்ப அவனை பற்றினா about him. அப்போ நீ ஏன் அவனை பற்றி என்கிட்ட கேக்குற, என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி கேட்கும்போது why are you asking me about him? ஓகே, why are you asking me about him? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவகிட்ட அவளுடைய பேரை கேளு. நம்ம சொல்லுவோம்ல, அவகிட்ட அவ பேர் என்னன்னு கேளு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்ப அவகிட்ட அவளுடைய பேரை கேளுன்னு சொல்றதுக்கு எப்படி கேட்கலாம்? அவகிட்ட கேளு. அவகிட்ட கேளுன்னா ask. கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ask. அவகிட்ட her. ஓகே, ask her. அவகிட்ட கேளு. என்ன கேட்கணும்? அவளுடைய பெயரை. அப்போ அவளை, அவளுடைய, அவகிட்ட அப்படின்னு சொல்லும்போது her தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அவளுடையன்னு சொன்னால her. அப்போ her name. ஓகே, அப்போ அவகிட்ட அவளுடைய பேரை கேளு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ask her her name. ஓகே, ask her her name. நெக்ஸ்ட், கேட்டு சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல, கேட்டு சொல்லு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? கேட்டு, கேக்குறதுக்கு ask and சொல்லு. செல்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ask and tell. ஓகே, கேட்டு சொல்லு அப்படின்னா ask and tell. நெக்ஸ்ட் பாருங்க, நான் கேட்ட போது அவ எதுவும் சொல்லல. நம்ம சொல்லுவோம்ல, நான் கேட்ட போது என்னது? அவ எதுவுமே சொல்லல. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நான் கேட்ட போது இது ஒரு செட்டு, அவ எதுவும் சொல்லல அடுத்த செட்டு. இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? அவ எதுவும் சொல்லல. சொல்லல பாஸ்ட் முடிஞ்சு போறத பத்தி தான் நம்ம பேசுறோம். சரியா? அப்ப என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she, அடுத்து என்ன? எதுவும் சொல்லல, நெகட்டிவ்ல சொல்றோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நெகட்டிவ் போடும்போது didn't சேர்ப்போம் தானே. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து didn't, அடுத்து verb. verb எது? சொல்லல. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say and tell. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெரிய தப்பு ஒண்ணும் கிடையாது. அடுத்து எதுவும். எதுவும்னா anything. ஓகே, இப்போ இந்த say tell நம்ம யூஸ் பண்றோம்ல, இப்போ நம்ம சொல்றோம், யார்கிட்ட சொல்றோமோ, இப்போ என்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட சொல்லு, அவகிட்ட சொல்லு, இந்த மாதிரி வரும்போது நம்மால tell யூஸ் பண்ணணும். tell யூஸ் பண்றதா நல்லா இருக்கும். tell me, என்கிட்ட சொல்லு, அவகிட்ட சொல்லு, tell her. ஓகே, அவங்கிட்ட சொல்லு, tell him. ஓகே, அதே போல ஒரு நேம் மென்ஷன் பண்ணி, இப்போ ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னா tell ராஜா. இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல tell யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? மற்றபடி நம்ம இதுல என்ன say tell எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய இது ஒண்ணும் கிடையாது. சரியா? அப்போ அவ எதுவும் சொல்லல அப்படின்னு சொன்னா she didn't say anything. ஓகே, she didn't say anything. எப்போ? நான் கேட்ட போது, அந்த போது அதுக்கு when போட்டுட்டு அடுத்து நான்னா I. அடுத்து past tense முடிஞ்சு போறத பத்தி தான் பேசுறோம். சரியா? கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ask. கூட என்ன சேர்க்கணும்? ed சேர்க்கணும், asked. ஓகே, அப்போ நான் கேட்ட போது அவ எதுவும் சொல்லல அப்படின்னா எப்படி சொல்லலாம்?
she didn't say anything when I asked. Okay, she didn't say anything when I asked. Next பாருங்க, நான் கேட்டேன் அதனால அவன் தந்தான். நம்ம சொல்லுவோம்ல, நான் கேட்டேன் அதனால அவன் கொடுத்தான் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, நான் கேட்டேன். நான் கேட்டேன்னா பாஸ்ட் முடிஞ்சு போனது. என்னது ஆல்ரெடி நான் கேட்டாச்சு. அப்ப என்ன I asked. I asked அப்படின்னா நான் கேட்டேன். அடுத்து அதனால அவன் தந்தான். சோ என்னது அவன் தந்தான் முடிஞ்சு போனதை பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்போ சப்ஜெக்ட் he, கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல give, அதோட பாஸ்ட் gave. ஓகே, அப்போ நான் கேட்டேன் அதனால அவன் தந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I asked so he gave. ஓகே, I asked so he gave. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டுமே ஹோம்வொர்க் இல்ல. அவங்க கிட்ட அவனுடைய பேரை கேளு. நம்ம சொல்லுவோம்ல, அவங்க கிட்ட அவனுடைய பேரை கேளு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அவன் உங்ககிட்ட என்ன கேட்டான். அவன் உங்ககிட்ட என்ன கேட்டான். இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.